தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாங்கள் நாளாந்தம் பயன்படுத்தக்கூடிய சில முக்கியமான இங்கிலீஷ் வாக்கியங்கள் தொடர்பான தெளிவான விளக்கத்தை பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் எங்களோட வீடியோவை முதல் தடவை பார்க்குறீங்களா இருந்தால் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரைட், நாங்கள் வீடியோவை தெளிவாக பார்ப்போம். ரைட், கவனிங்க. ஒவ்வொரு விடயத்தையும் தெளிவாக பார்ப்போம். ஆடைகளை வெயிலில் போடுங்க. இந்த வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஆடைகளை வெயிலில் போடுங்க. உடுப்பை வெயிலில் போடுங்கன்னு சொல்லுவோம் தானே. இந்த வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஆடைகளை வெயிலில் போடுங்க. யோசிங்க. புட் த clothes in the sun. புட் த clothes in the sun. clothes-னா ஆடைகள், சன்னா வெயில்ன்ற அர்த்தம். அப்போ இந்த ஆடைகளை வெயிலில் போடுங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? ஆடைகளை வெயிலில் போடுங்க. புட் த clothes in the sun. ரைட். அதை தொட வேண்டாம். அதை தொட வேண்டாம்னு சொல்லுவோம் தானே. அதை தொட வேண்டாம்ன்றது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? யோசிங்க. டோன்ட் டச் இட். டோன்ட் டச் இட். அதை தொட வேண்டாம். டோன்ட் டச் இட். ரைட். இது விலை கூடியதா? இது விலை கூடியதா? இந்த வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? யோசிங்க. இஸ் திஸ் வெரி எக்ஸ்பென்சிவ்? இஸ் திஸ் வெரி எக்ஸ்பென்சிவ்? இது விலை கூடியதா? இஸ் திஸ் வெரி எக்ஸ்பென்சிவ்? ரைட். தேவையானவர்களுக்கு உதவுங்கள். தேவைப்படுறவங்களுக்கு உதவுங்க அப்படி சொல்லுவோம் தானே. தேவையானவர்களுக்கு உதவுங்கள் எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? யோசிங்க. ஹெல்ப் தோஸ் இன் நீட். ஹெல்ப் தோஸ் இன் நீட். தேவையானவர்களுக்கு உதவுங்கள். ஹெல்ப் தோஸ் இன் நீட். ரைட். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியுங்கன்னு சொல்லுவோம் தானே. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். ஒபே யோர் பேரண்ட்ஸ். ஒபே யோர் பேரண்ட்ஸ். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். ஒபே யோர் பேரண்ட்ஸ். ரைட். நீ வருவியா? நீ வருவியா? இது எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? வில் யூ கம். வில் யூ கம். நீ வருவியா? வில் யூ கம். அழ வேண்டாம். அழுக வேண்டான்னு சொல்லுவோம் தானே. அழுக வேண்டான்னு சொல்லி இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? அழ வேண்டாம். டோன்ட் க்ரை. டோன்ட் க்ரை. அழ வேண்டாம். டோன்ட் க்ரை. ரைட். ரைட், கவனிங்க. எனக்கு கதைக்க கூட இயலாதுன்னு எப்படி சொல்லுவீங்க? எனக்கு கதைக்க கூட இயலாது. யோசிங்க. ஐ காண்ட் டாக் ஈவன். ஐ காண்ட் டாக் ஈவன். எனக்கு கதைக்க கூட இயலாது. எனக்கு உட்கார்ந்திருக்க கூட இயலாது. இது எப்படி சொல்லுவீங்க? எனக்கு உட்கார்ந்திருக்க கூட இயலாது. ஐ காண்ட் ஈவன் கீப் சிட்டிங். ஐ காண்ட் ஈவன் கீப் சிட்டிங். இவ்வாறான வாக்கியங்களை நீங்கள் திரும்ப 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 பயன்படுத்தணும். ரைட். எனக்கு நடக்க கூட இயலாது. எனக்கு நடக்க கூட இயலாது. இந்த வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? யோசிங்க. ஐ காண்ட் வாக் ஈவன். ஐ காண்ட் வாக் ஈவன். எனக்கு நடக்க கூட இயலாது. ஐ காண்ட் வாக் ஈவன். ரைட். எனக்கு நின்று கொண்டிருக்க கூட இயலாது. எனக்கு நின்று கொண்டிருக்க கூட இயலாது. இந்த வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? யோசிங்க. ஐ காண்ட் ஈவன் கீப் ஸ்டாண்டிங். ஐ காண்ட் ஈவன் கீப் ஸ்டாண்டிங். எனக்கு நின்று கொண்டிருக்க கூட இயலாது. ஐ காண்ட் ஈவன் கீப் ஸ்டாண்டிங். ரைட். எனக்கு இன்று வேலை செய்யக்கூட இயலாது. எனக்கு இன்னைக்கு வேலை செய்யக்கூட இயலாது. இந்த வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஐ காண்ட் ஈவன் ஒர்க் டுடே. ஐ காண்ட் ஈவன் ஒர்க் டுடே. எனக்கு இன்று வேலை செய்யக்கூட இயலாது. ஐ காண்ட் ஈவன் ஒர்க் டுடே. ரைட். ரைட், கவனிங்க. எப்படி சுகம்? எப்படி சுகம்? ஹவு டு யூ டு. ஹவு டு யூ டூன்னு கேட்கலாம். அவ்வா யூன்னு கேட்கலாம். ஹவு டு யூ டு. எப்படி சுகம்? உட்காருங்க. உட்காருங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? யோசிங்க. ஹேவ் அ சீட். ஹேவ் அ சீட். உட்காருங்க. ஹேவ் அ சீட். வர மறந்திராதீங்க. வாரத்துக்கு மறந்துடாதீங்கன்னு சொல்லுவோம் தானே. வர மறந்திராதீர்கள்னு எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷில்? யோசிங்க. டோன்ட் forget டு கம். டோன்ட்
forget to come. கட்டாயம் வாங்க, வர மறந்துடாதீங்கன்னு சொல்லுவோம் தானே. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? Don't forget to come. Don't forget to come. Right? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் மிக முக்கியமான வாக்கியங்கள் தொடர்பான விளக்கங்களை பார்த்தோம். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.